ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் டோனா விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி இன் எஃப்எம். இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோனா விகாஸ். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி. இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துருக்கிறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி. இப்போ நம்ம யூனிட் வைஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த டாபிக் ரெடி பண்ணி கொடுத்தவங்க டாக்டர் எஸ் முருகுபை சார். ஸோ அவங்களோட ஹெல்ப் தான் வீடியோவெலாம் பார்க்க போகிறோம். ஸோ சார் கேட்டவுடனே ரொம்ப அவ்வளோ பிஸியான ஒர்க்லையும் ரொம்ப டீட்டெயில்டாக எல்லா டாப்பிக்கையும் எழுதி ஸ்டூடெண்ட்க்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எது படித்தா ஈஸியாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் கூட நமக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு முருகுபை சார். ஸோ யூனிட் 1 இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் அதை பற்றி படிச்சிருக்கணும். அப்புறம் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸில் வர சிம்பிள் ப்ராப்ளம்ஸ், இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். அடுத்து விஸ்காசிட்டி ப்ராப்ளம்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பிளேட்ஸ், இன்னொன்று வந்து பியரிங்ஸ். இந்த பிளேட்ஸ் அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும், பியரிங் அப்படின்னா சர்க்குலர் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ 2 டாபிக் படித்தாலே ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் இன் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன், இந்த பெர்னோலிஸ் ஈக்குவேஷனில் வச்சு ப்ராப்ளம் கேட்கலாம். இல்லை பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் அப்ளிகேஷன் தான் வென்ச்சுரி மீட்டர், இதில் வந்து ப்ராப்ளம் கேட்கலாம். பெர்னோலிஸ் ஈக்குவேஷனில் சிம்பிள் ப்ராப்ளம் வரும், வென்ச்சுரி மீட்டர் தான் நிறைய கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து பைப் பெண்ட் வச்சு கேட்கலாம். 2 டாப்பிக்கில் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன்லையும் வென்ச்சுரி மீட்டர்லையும் கேட்கல அப்படின்னா அடுத்து வந்து அவங்க பைப் பெண்ட்லேருந்து கேட்கலாம். இந்த பைப் பெண்டுக்கு பேர் வந்து மொமெண்டம் ஈக்குவேஷன். ஸோ இந்த இருந்து ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். ஆக்சுவலாக அந்த எஃப்எம்ங்கிறது ரொம்ப பெரிய சிலபஸ்ஸு. அதை வந்து ரொம்ப ஷார்ட் ஆக்கிட்டு இது வரைக்கும் அதிகமாக கேட்ட கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கானா, சில சமயங்களில் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டினை தாண்டி கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்னால் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் படிக்காமல் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கணும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சமாச்சும் நீங்கள் பார்த்துட்டு போகணும். அப்போ தான் வந்து சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து லிமிட்டட் கொஸ்டின் சொல்லியிருக்கோம். பெரிய சிலபஸை நம்ம சுருக்கி ரொம்ப லிமிட்டடாக சொல்கிறோம். அதனால் அதை மட்டும் படிச்சுட்டு போகாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா ஹேஜன்ஸ் பைசலிஸ் ஈக்குவேஷன். இதில் வந்து டெரிவேஷன் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதேமாதிரி டெரிவேஷன் கேட்டுட்டு டெரிவேஷனோட சேர்ந்து ப்ராப்ளம் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து மேஜர் எனர்ஜி லாஸ், அப்புறம் மைனர் எனர்ஜி லாஸ் இருக்குது. இந்த ஹேஜன் பைசலிஸோட அந்த உங்களுக்கு கண்டினியூஷன் தான் அப்ளிகேஷன் மேஜர் எனர்ஜி லாஸ். ப்ராப்ளம்ஸ் மேஜர் லாஸ்லேருந்து வரும், சில சமயங்களில் மைனர் எனர்ஜி லாஸ் கேட்குறாங்க. ஒரு சில கொஷின்ஸில் உங்களுக்கு டஃப் பண்ணும் அப்படின்னா ஒரே கொஷினில் மேஜர் லாஸ் இருக்கும், மைனர் லாஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்து யூனிட் 2 செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா ஹச்சிஜிஎல் அண்ட் இஜிஎல். ஹச்சிஎல் அப்படின்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன், இஜிஎல்லாம் எனர்ஜி கிரேடியன்ட் லைன். இதை பற்றி படிச்சுக்கணும். இது எதில் வரும்னா ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளம்ஸ் இன் பைப்ஸ் ஹச்சிஎல் இஜிஎல் வரும். இந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா சீரியஸாக இருக்கலாம், இல்லை பேரலாக இருக்கலாம், இல்லை ஈக்குவல் பைப்பாக இருக்கலாம். ஒரு ஃப்ளோ போயிட்டுருக்கு, அதில் சீரியஸ் கனெக்ஷன் வச்சு அதோட ஃப்ளோ எப்படி மாறும், பேரல் கனெக்ஷன் எப்படி மாறும் கேட்கலாம். இல்லை காம்பினேஷனாக சீரியஸ் பேரல் காம்பினேஷன் கேட்கலாம். அதுமாதிரி ஈக்குவலன்ட் பைப்பு உங்களுக்கு ஸ்டெப்பு பைப் கொடுத்துட்டு ஈக்குவலன்ட் டயமீட்டர் போட்டு போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஈக்குவலன்ட் பைப்பும் கேட்கலாம். ஸோ எல்லாமே வந்து இந்த யூனிட் 2 செகண்ட் ஹாஃபில் வந்துடும். யூனிட் 3 எடுத்தோம் அப்படின்னா யூனிட் 3 போகிறதுக்கு முன்னாடி இந்த பவுண்ட்ரி லேயர்லேருந்து 2 மார்க் வர சான்சஸ் இருக்காங்க. இந்த யூனிட் 2லேயே பவுண்ட்ரி லேயர் கொஞ்சம் படிச்சுக்கங்க, அது 2 மார்க்கில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து யூனிட் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கிங்ஹாம் பை தியரம் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் ஒரு பக்கிங்ஹாம் பை தியரம்லேருந்து அதில் வந்து தியரி கேட்கலாம், இல்லை வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பக்கிங்ஹாம் பை தியரம்னா என்னென்னு ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கலாம். அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். வெறும் பக்கிங்ஹாம் பை தியரம் மட்டும் படிச்சிங்கன்னா அதில் நீங்கள் வந்து டெரிவேஷன் படிச்சுக்கணும், அதோட பேசிக் கான்செப்ட் படிச்சுக்கணும், அப்புறம் அதுக்கு ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கணும். இது வந்து யூனிட் 3 ஃபஸ்ட் ஹாஃபில். அடுத்து யூனிட் 3 செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா தியரி ஆஃப் மாடல்ஸ் அப்படின்னா சிமிலிட்யூட் ப்ராப்ளம்ஸ். அதே இதில் தியரி ஆஃப் மாடல்ஸில் தியரி ஆஃப் மாடல்ஸ் படிக்கணும், அப்புறம் சிமிலிட்யூட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கணும். இது யூனிட் 3 செகண்ட் ஹாஃபில் வந்துடும். இதுக்குள்ள யூனிட் 3 ரொம்ப சின்ன டாபிக், உங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியும். அடுத்து யூனிட் 4 நம்ம எடுத்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இன் பெல்டான் வீல் டர்பைன், அப்புறம் டிசைன் ஆஃப் பெல்டான் வீல் டர்பைன். இது இல்லாமல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெல்டான் வீல் டர்பைன் பார்த்துக்கணும். இந்த பெல்டான் வீல் டர்பைனுங்கிறது ஒரு இம்பல்ஸ் டர்பைன். உங்களுக்கு கொஸ்டினில் வந்து டேரெக்டாக பெல்டான் கொடுக்கலாம், இம்பல்ஸ் டர்பைன் கொடுத்துருப்பாங்க. இம்பல்ஸ் டர்பைன்னா பெல்டான் வீல் டர்பைன். அடுத்து வந்து ஃப்ரான்சிஸ் டர்பைன் கப்லான் டர்பைன் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஃப்ரான்சிஸ் டர்பைன் அண்ட் கப்லான் டர்பைன். இங்கே ஃப்ரான்சிஸ் டர்பைனை பற்றி ஒர்க்கிங் யூனிட்ஸில் படிச்சுக்கணும், கப்லான் டர்பைனை பற்றி ஒர்க்கிங் யூனிட்ஸில் படிச்சுக்கணும். அடிஷனில் வந்து ப்ராப்ளம் பார்த்துக்கணும். சில சமயங்களில் ஈஸியாக கேட்கணும் அப்படின்னா
அது ஒர்க்கிங் பிரின்சிபல்னு கேட்கலாம். அப்படிலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல் 3 3னா வந்து பெல்டான் வீல் வரும், ஃப்ரான்சிஸ் வரும், கப்ளான் 3மே சேர்த்து. அப்போ இது வந்து பெல்டான் வீல் வந்து இம்பல்ஸ் டர்பைன் சொன்ன மாதிரி, இந்த ஃப்ரான்சிஸ் டர்பைனுக்கு பேர் வந்து ரியாக்ஷன் டர்பைன். ஸோ ரியாக்ஷன் டர்பைனா ஃப்ரான்சிஸ் வரும், கப்ளான் ரெண்டுமே ரியாக்ஷன் டர்பைன் தான். அப்போ இந்த பெல்டான் வீல்லையும் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கணும். இந்த 2 டர்பைனுக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சுக்கணும். இந்த 3மே கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு மட்டும் ஒரு கொஷின் கேட்கலாம். மேலேயும் பெல்டான் வீலையும் தியரி கேட்கலாம், கீழே இருக்க 2 டாப்பிக்லையும் தியரி கேட்கலாம். ஸோ தியரி பாட்டும் படிச்சுக்கணும், அதே சமயத்தில் ப்ராப்ளமும் பார்த்துக்கணும். சரிங்களா? இது இல்லாமல் யூனிட் 5 வந்து பார்த்தோம்னா சென்ட்ரிஃபியூகல் ஒர்க்கிங் பிரின்சிபல். மேலே பார்த்தது அதே தான். மேலே என்ன பார்த்தீங்களோ அந்த முன்னாடி டர்பைன் பார்க்குறீங்களா, டர்பைனோட உங்களுக்கு ரிவர்ஸ் தான் வந்து பம்பாக இருக்கும். டர்பைன் படித்தாலே இந்த பம்ப் ஈஸியாக இருக்கும். ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஒர்க்கிங் பிரின்சிபல் படிச்சுக்கணும். அப்புறம் சென்ட்ரிஃபியூகல் பம்போட ஒர்க்கிங் பிரின்சிபல், அப்புறம் சென்ட்ரிஃபியூகல் பம்பில் இருக்க ப்ராப்ளம்ஸ் ரெண்டையும் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்துக்கலாம். செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். மேலே சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ஒர்க்கிங் பிரின்சிபல், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்துக்கணும். இந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் பார்த்தோம்னா சிங்கிள் ஆக்டிங் பம்புன்னு இருக்குது, டபுள் ஆக்டிங் பம்புன்னு இருக்குது. அப்புறம் அதோட ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கணும். சரி, எந்த டாபிக் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்தோம்னா ஆர்டர் ஆஃப் ஸ்டடி வந்து எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 2 படிக்கலாம். யூனிட் 2 படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து யூனிட் 3 படிக்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 2, அப்புறம் யூனிட் 3, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யூனிட் 1. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் யூனிட், அதாவது இந்த ஆர்டர் என்னென்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் ரொம்ப ஆவரேஜாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில பேர் யூனிட் 1லேருந்து 5 எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னா அவங்க அந்த ஆர்டர்லேயே படிச்சுக்கலாம். நம்ம கூட சஜஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 2 படிக்கலாம், செகண்டு யூனிட் 3, தேர்டு வந்து யூனிட் 1. அடுத்து பார்த்தோம்னா யூனிட் 4, லாஸ்ட்டாக யூனிட் 5. இந்த யூனிட் 4, யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் சிமிலராக தான் இருக்கும். இங்கே டர்பைன் படிச்சிட்டிங்க, டர்பைன் ஒர்க்கிங் பிரின்சிபலும் பம்போட ஒர்க்கிங் பிரின்சிபலும் கிட்டத்தட்ட வந்து அதாவது டர்பைனுக்கு ரிவர்ஸ் தான் பம்ப், அதில் ஈஸியாக தான் ஒரே மாதிரி தான் இருக்கும். யூனிட் 4 and 5ல் தியரி கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் கேட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும், இல்லை ப்ராப்ளம் கேட்டால் எல்லாமே ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. எஃப்எம்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஸ்டின்ஸ் வந்து எப்படினாலும் கேட்கலாம். நீங்கள் வந்து ஒரு டாபிக் சொல்கிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருக்க எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையும் தரவாக படிச்சுட்டு போகணும். கான்செப்டை முதல்ல தெளிவாக படிச்சுக்கணும். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து 60 மார்க் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் 2 மார்க்கு நீங்கள் அடிஷனலாக படித்தா 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து எஃப்எம்மில் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது ஆக்சுவலாக எஃப்எம்ங்கிறது ரொம்ப பெரிய சிலபஸ். நம்ம ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்கன்னா முருகபை சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்களோட ஹெல்ப் தான் அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ஸ்டடி வந்து சார் சொன்னது தான், இப்படி படித்தா ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைமில் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.